சார்ந்த சொத்து அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 2000 2500 தான் புறநகர் பகுதியாக இருந்தாலும் கூட. அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் சொத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பாகப்பிரிவினை செய்யாமல் ஒரு சொத்தை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அதனுடைய கஷ்டம் கடைசி வரைக்கும் நீங்கள் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். அதனால நீங்கள் இந்த பாகப்பிரிவினை தொடர்பான விஷயங்களை தெரிந்து வைத்துக் கொள்வது நல்லது. இப்போ கூர்ஷீட் பற்றிய முழு விவரத்துக்கு வருவோம். கூர்ஷீட் அப்படிங்கிறது பாகப்பிரிவினை பத்திரத்தின் ஒரு வகைன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் அது ப்ராப்பரான பாகப்பிரிவினையாக இருக்கக்கூடாது. அதுதான் இந்த கூர்ச்சீட்டினுடைய நிபந்தனை. முக்கியமாக ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டியது, ஒரு பஞ்சாயத்துதாரர்கள் முன்னிலையிலோ அல்லது குடும்பத்தார் பெரியவர்கள் முன்னிலையிலோ ஒரு குடும்ப சொத்தை இவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பிரித்து அனுபவிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அதாவது ஒரு 10 வருஷமா நான் இந்த சொத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேங்க, என் அண்ணன் இந்த சொத்தை அனுபவிச்சுட்டு இருக்கா, என் தங்கச்சி இந்த சொத்தை அனுபவிச்சுட்டு இருக்கா. இப்போ நாங்கள் ஒரு சீட்டு மூலமாக இது ஒரு உறுதிப்படுத்திக்கிறோம், இதெல்லாம் நாங்கள்